கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குருத்து ஞாயிறு இயேசுவினுடைய பாடுகளினுடைய துவக்கமாக அமைகின்றது. இது புனித வாரத்தினுடைய துவக்கம், அதாவது இயேசுவினுடைய பணி வாழ்வினுடைய கடைசி 7 நாட்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவ திரு அவையினுடைய மிக முக்கியமான இந்த புனித நாட்களிலே நாம் நுழைகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய இந்த பாடுகளின் வாரம் ஒரு ஆடம்பரமான எருசலேம் நுழைவில் தொடங்கி அலங்கோலமான ஒரு கல்வாரி மலையிலே இயேசுவினுடைய சிலுவை பயணத்திலே முடிகின்றது. ஆனால் அது அவருடைய உயிர்ப்பை நோக்கி நம்மை அழைத்து செல்லுகின்றது. நாம் கொண்டாடுகின்ற இந்த குருத்து ஞாயிறு 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பாக பாடுகளின் ஞாயிறு, குருத்து ஞாயிறு என 2 ஞாயிறுகளாக கொண்டாடப்பட்டது. அதன் பிறகுதான் 2ஐயும் இணைத்து ஒரே ஞாயிறாக கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அதனால்தான் இன்றைய நாளிலே பவனியின் முன் ஒரு நற்செய்தி, திருப்பலியிலே மற்றொரு நற்செய்தி வாசகம் என 2 நற்செய்தி வாசகங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இயேசு ஆண்டுதோறும் கொண்டாடுகின்ற பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக எருசலேம் நகருக்கு சென்ற போது மக்கள் அவரை கழுதையின் மீது அமர வைத்து, லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 35வது வசனம், அவர்கள் அணிந்திருந்த ஆடைகளை வழியெங்கும் அவருக்காய் விரித்து, லூக்கா நற்செய்தி 19ஆவது அதிகாரம் 36வது வசனம், கைகளிலே அந்த ஒலிவ மர கிளைகளை வைத்து, மத்தேயு நற்செய்தி 21ஆவது அதிகாரம் 8வது வசனம் மற்றும் ஓசனா என முழக்கமிட்டு, மத்தேயு நற்செய்தி 21ஆவது அதிகாரம் 9வது வசனம், எருசலேம் நகருக்குள் அவரை அழைத்து சென்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஏன் மக்கள் இயேசுவுக்கு இவ்வாறு செய்ய வேண்டும்? ஏன் தங்களுடைய ஆடைகளை அவர் வரும் பாதையெல்லாம் விரித்து ஓசானா என அவர்கள் முழக்கமிட வேண்டும்? ஏன் இயேசுவுக்கு இந்த கழுதை பயணம்? இவையெல்லாம் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய இந்த கழுதை பயணம் நமக்கு 2 விதமான மனநிலைகளை எடுத்து காட்டுகின்றது. ஒன்று, மக்களின் மனநிலை. ஏன் மக்கள் இவற்றையெல்லாம் செய்தார்கள் என சிந்திக்கு பார்க்கும்போது அவர்களின் மனநிலை இங்கு வெளிப்படுகின்றது. இயேசு பாஸ்கா விழா கொண்டாடுவதற்காக எருசலேமை நோக்கி செல்வதற்கு முன்பாக அவர் பெத்தனியாவில் பல புதுமைகளை செய்கிறார். குறிப்பாக லாசரை உயிர்ப்பிக்கிறார் மற்றும் பார்வையற்றவருக்கு பார்வை கொடுக்கின்றார். இந்த செய்தி எருசலேம் நகர் முழுவதும் பரவுகின்றது. எருசலேமில் ரோமையரினுடைய ஆட்சி இருந்தது. அது மட்டுமின்றி மக்கள் பன்றி இறைச்சி சாப்பிடவும் சீசரை வழிபடவும் கட்டாயப்படுத்தப்படுகின்றார்கள். மேலும் அவர்களுக்கு மத சுதந்திரம் அளிக்கப்படவில்லை. விருத்த சேதனமும் செய்ய இயலாத ஒரு நிலை. பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் கூட அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. அதனால்தான் அவர்கள் விடுதலை, அதாவது மீட்பை பெற வேண்டும் என்று தங்களுடைய உள்ளத்திலே நினைத்தார்கள். இயேசுதான் நமக்காக வந்திருக்கின்ற மீட்பர் மற்றும் அரசர் என்று நினைத்து ஓசனா என்று முழங்கி இயேசுவை அந்த நகருக்குள் அவர்கள் வரவேற்கிறார்கள். இந்த ஓசனா என்ற வார்த்தை யாஷா மற்றும் நா என்னும் 2 எபிரேய சொல்லினுடைய உருவாக்கமாக இருக்கின்றது. அதாவது யாஷ் நா எனும் இந்த சொல்லின் உருவாக்கம் தான் இந்த ஓசானா என்ற இந்த வார்த்தை. அப்படி என்றால் எங்களை காப்பாற்றும் என அது பொருள்படுகின்றது. பல ஆண்டுகளாக தம்மை மீட்க மெசியா வருவார் என்று எதிர்பார்த்த மக்கள் இயேசுவை தம்மை மீட்க வந்த அரசராக்கி எண்ணி ஓசனா என ஆர்ப்பரித்து அவர்கள் பாடுகிறார்கள். பல புதுமைகளை செய்து வரும் போதகரான இயேசுதான் பல நாட்களாக நாம் எதிர்பார்த்திருந்த மெசியா மற்றும் நமக்கு விடுதலை தருகின்ற அரசர் என இந்த மக்கள் நினைத்தார்கள். அதனால்தான் அவரை எருசலேம் நகருக்குள் அழைத்து சென்ற பொழுது இந்த கழுதை மீது உட்கார வைத்து தங்களுடைய உடைகளை கழட்டி பாதை எங்கும் போட்டு கைகளிலே இந்த ஒலிவ கிளைகளை வைத்து ஓசானா என்று அவர்கள் பாடினார்கள். இதுதான் மக்களினுடைய மனநிலையாக இருந்தது. இரண்டாவதாக இயேசுவினுடைய மனநிலை. மக்களின் மனநிலை எதுவாக இருந்தாலும் இயேசுவினுடைய மனநிலை தன் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் தெளிவாய் இருந்தது. இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்து அதை பார்த்து அழுதார்.
லூக்கா நற்செய்தி 19:41 மற்றும் அவர் தன் சீடர்களிடம் தான் எருசலேம் செல்ல வேண்டும், அங்கு பாடுகள் பட வேண்டும் என ஒவ்வொரு முறையும் முன்னறிவித்தார். இதுவும் அவருடைய மனநிலையை நமக்கு எடுத்து இயம்புகின்றது. மகளே சீயோன், மகிழ்ச்சி களிக்கூர், ஆர்ப்பரி, இதோ உன் அரசருடைய வருகிறார், அவர் நீதி உள்ளவர், வெற்றி வேண்டவர், எளிமையுள்ளவர், கழுதை மேல் கழுதை குட்டியை ஆக்கிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். செக்கரியா 9:9. என் இறைவாக்கினரினுடைய வாக்கு நடைபெறவிருக்கின்ற மீட்பு திட்டத்தின் செயல்பாடுகளை முன்னறிவிப்பதாக அமைகின்றது. இயேசுவினுடைய இந்த எருசலேம் நகர் பயணம் கல்வாரி பயணமாக மாறும் என்பதை, கழுதை அவரை சுமந்த நிலை மாறி சிலுவையை இயேசு சுமக்க நேரிடும் என்பதையும், ஓசன்னா என்று முழங்கிய குரல்கள் சிலுவையில் அறையும் என கூவும் என்பதையும், மற்றும் துணியை அவிழ்த்து பாதையில் போட்டவர்கள் அவரது துணியை அவிழ்க்க வைப்பார்கள் என்பதை உணர்ந்த ஒரு மனநிலையோடு இயேசு இந்த கழுதையின் மீது ஏறி உட்கார்ந்து அந்த பயணத்திலே அவர் செல்லுகின்றார். இது மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, மனித குலத்தை தன்னுடைய சிலுவை பாடுகளின் வழியாக மீட்பதற்கான ஒரு பயணமாக அமைகின்றது. மனித வாழ்வு பலத்தையும் மற்றும் பலவீனத்தையும் கொண்டது. இன்று மனித தன்மையில் இயேசுவின் பாடுகளின் முன் அடையாளத்தையும், இறைத்தன்மையில் அவரது வெற்றிக்கான பாதையின் கதவுகள் திறக்கப்படுவதையும் நாம் பார்க்கின்றோம். தவக்காலத்தின் இறுதியில் பாடுகளின் வாரத்தை துவங்கி இருக்கின்ற நாம் இன்று எத்தகைய ஒரு மனநிலையோடு இருக்கின்றோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்கின்ற நாளிலே நாம் அழைப்பு பெறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, பல வேளைகளிலே ஏதாவது ஒரு நிகழ்வு நமக்கு நடக்கின்ற பொழுது இத்தகைய 2 விதமான மனநிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படலாம். இறைவனின் இறை திட்டமான அந்த இயேசுவினுடைய மனநிலை மற்றும் நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், கஷ்டங்கள், பாரங்கள், மகிழ்வான நிகழ்வுகள் என அனைத்தையும் நாம் மனித கண்ணோட்டத்தோடு பார்க்கின்ற மனித மனநிலை. இறைவன் நம் சுய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடக்க வேண்டும் என மனித மனநிலையோடு நாம் பல வேளைகளிலே வாழ்கின்றோம். ஆனால் அதையும் தாண்டி இறைவனுடைய இறை திட்டத்தை உணர்ந்த ஒரு மனநிலையை நாம் நன்கு உருவாக்க வேண்டும். நம்மிலே அதை நாம் உருவாக்க வேண்டும், அதை நாம் வாழ்வாக்க முயல வேண்டும். இறைவனுடைய மனநிலையை நாம் வாழ்வாக்குவதற்கு முயல வேண்டும். அன்பார்களே, ஒரு முறை ஒரு அரசர் ஒருவருக்கு அவரது பற்கள் எல்லாம் விழுந்து பொக்கை வாயாக அவர் இருப்பது போல் ஒரு கனவு வந்ததா. அடுத்த நாள் காலையில் ஒரு ஜோதிடர் ஒருவரை அழைத்து அதை பற்றிய விளக்கம் கேட்டார். அந்த ஜோதிடர் தன்னிடமிருந்த எல்லா ஒளிச்சுவடிகளையும் புரட்டி பார்த்து, அரசே, உங்களுடைய குடும்பத்தார், உற்றார், உறவினர் என எல்லோரும் உங்களுக்கு முன்பாகவே இறந்து விடுவார்கள் என்பதை இந்த கனவு வெளிப்படுத்துகிறது என்று கூறினார். இதை கேட்ட அரசன் கோபம் கொண்டு அந்த ஜோதிடரை சிறையில் அடைத்தார். இருந்தாலும் அரசருக்கு அந்த கனவை நினைத்து மிக கவலையாக இருந்தது. அடுத்த நாள் மற்றொரு ஜோதிடரை அவர் அழைத்து அதே கனவுக்கு அவர் விளக்கம் கேட்டார். அவரும் தன்னிடையே இருந்த எல்லா ஓலைச்சுவடிகளையும் புரட்டி பார்த்த அரசரிடம், அரசே, உங்கள் குடும்பத்தார் மற்றும் உற்றார் உறவினர்கள் என அனைவரையும் காட்டிலும் நீங்கள் பல ஆண்டுகள் உயிர் வாழ்வீர்கள் என்று இந்த கனவு வெளிப்படுத்துகிறது என்று கூறினார். உடனே அரசருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவருக்கு நிறைய பொற்காசுகளை பரிசாக கொடுத்து அனுப்பினார். அன்பார்ந்தவர்களே, இங்கு ஏறக்குறைய 2 ஜோதிடர்களும் ஒரே செய்தியைத்தான் வெவ்வேறு விதத்தில் கூறினார்கள். முதலாவதாக கூறியவர் தன்னுடைய மனநிலையிலிருந்து கூறினார். ஆனால் இரண்டாவதாக கூறியவர் அரசரின் மனநிலையை உணர்ந்து கூறினார். இன்றைக்கு நாமும் பல வேளைகளிலே நம்முடைய மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பேசிக் கொண்டிருக்கின்றோம், செய்கின்ற செயலை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறைவனுடைய மனநிலையை உணர்ந்து அதற்கேற்றவாறு வாழுகின்ற ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும். நம்மோடு உடன் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுடைய மனநிலையை புரிந்து அதற்கேற்றவாறு வாழ்வதற்கு அழைப்பு பெறுகின்றோம். இயேசுவினுடைய இந்த எருசலேம் நகர் பயணத்திலே இயேசுவினுடைய மனநிலையை மக்கள் உணரவில்லை. அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு அவர்கள் அந்த பயணத்தை அமைத்தார்கள். நாம் இயேசுவினுடைய மனநிலையை, அதாவது இறை திட்டத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே உணர்ந்து வாழ்வதற்கு அழைப்பு பெறுகின்றோம். அதற்கேற்றவாறு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைக்க முயலுவோம். இறைவனில் இணைந்திருப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும்
ஆசீர்வதிப்பார்.